கங்கா ஒரு பக்கம் கண்ணக்கு உருட்டி உருட்டி வந்து சூப்பரா சண்டை போட்டு குமரன் அதை பார்த்து சிரிக்கிறதும் ரசிக்கிறதும் அதுக்கு பிறகு உண்மைகள் தெரிய வர போறதும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஜாலியான ட்ராக்கா இருக்கு. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் என்னதான் ஆச்சுங்கிறது தெரியவே இல்லை. விஜய் லெட்டர் எழுதி அதை கொண்டு போய் வச்சு அதை வந்து ராகினி எடுத்தும் போதே நமக்கு சிரிப்பாவும் வியப்பாவும் இருந்துச்சு. இந்த காலத்துல யார் இப்ப லெட்டர் எழுதி வச்சுட்டு போறா, மெசேஜ் அனுப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா. இவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனார், சரி ஓகே. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகினி ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்களுடைய போன் பேட்டர்னை கண்டுபிடிச்சு பேட்டர்னை வச்சு வந்து ஒவ்வொரு தடவையும் போனை வச்சுட்டு போயிடுவாங்க. போனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க காவேரி, அதை வச்சு நடந்த பிரச்சனைகள் கொட்டினது வந்து ராகினி தான் கூட தெரியாத விஜய் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா அவங்க ரெண்டு பேர்த்தையும் மக்கா காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, என்ன வீக்கா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களெல்லாம் வீக்கா ஃபேன்ஸ் இல்லாம ஆக்குறோம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. பிளான்ட் அசாசினேஷன் வாங்கலாம், அந்த மாதிரி தான் அது வந்து போயிட்டு இருக்கு. சோ இப்ப இதுக்கு நடுவில் இப்ப வந்து இந்த ஓனர்ஷிப்ல பாதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கம்பெனி பொறுப்புகளை பாதியா காவேரி கொடுக்கறதுக்கான கையெழுத்தெல்லாம் வாங்க வந்தா இவங்க அதை படிச்சே பார்க்காம விவாகரத்தா ராகினி சொல்லிட்டா என்கிட்ட, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் பெஸ்டி, அவளுக்கு தெரியும் எனக்கு எது தேவை, எனக்கு எது நல்லதுன்ட்டு அவ சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி காவேரி பிஹேவ் பண்றதை பார்த்தா மக்கு பிளாஸ்திரி அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஒரு பக்கம் இவங்களும் மக்கா இருக்காங்க, அவரும் வந்து வாயை திறந்து பேச மாட்டாரு. இந்த எல்லா விவகாரத்துக்கும் இடையில இப்ப வெண்ணிலாவுக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க வந்து இந்த வீட்டிலே தான் நம்ம இருந்தாகணும், எப்படியாச்சும் விஜயை வந்து திருப்பி நம்ம கைக்குள்ள கொண்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வில்லியா மாறிட்டாங்கன்னா, இப்ப பரிதாபமா இருக்க கேரக்டர் வில்லி ஆயிட்டாங்கன்னா அப்ப என்ன நடக்குங்கிறதான் பார்க்க போறோம் நினைக்கிறேன் கதையில. சோ அது தெரிஞ்சா காவேரி நான் வந்து பையன் தூக்கிட்டு கிளம்பிடுவாங்களா, இல்ல தைரியமா ஏதாச்சும் செய்வாங்களா, இப்பவாச்சும் வாயை திறந்து பேசுவாங்களா விஜயும் காவேரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க?